வணக்கங்க. என்ன மாதிரி அடர்த்தியான நீளமான கூந்தல் வேணும்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். இல்லை செய்ய முடியாதவங்க எங்ககிட்டயே வாங்கிக்கலாம். எப்போவும் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இந்த தடவை எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டு நான் செய்கிறேன். இந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்திருக்கோங்கிறத இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கோம். வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நேச்சுரலாக கிடச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். அது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஹேர் ஆயில் செய்யலாம். ஹேர் ஆயில் செய்யும்போது மொத்தமாக ஒரே தாட்டி எண்ணெயை சேர்க்கக்கூடாது. முதல்ல பாதி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மீதி எண்ணெயை சேர்த்துக்கணும். அதாவது 4 லிட்ரு எண்ணெயை வச்சு ஆயில் செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு 2 லிட்ரு ஊற்றிட்டு ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீதி 2 லிட்டர் சேர்த்துக்கணும். இப்படி செய்கிறதுனால ஆயிலும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் டைமும் சேவ் ஆகும். இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம முடி நல்லா கருப்பாக இருக்கும், நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும், எந்த நரைமுடியும் இருக்காது, பொடுகும் பேன் தொல்லையும் இருக்காது. எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க. 24 மணி நேரம் எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு இருந்து இப்போ எங்கள் அம்மா வடிகட்டிட்டு இப்போ எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா திக்காகவும் டார்க்காகவும் இருக்குது. இந்த எண்ணெய் வேணும்னா எங்ககிட்டயே வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் மெசேஜும் பண்ணலாம், இல்லை ஃபோன் கூட பண்ணலாம். இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.